அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்குமா? கேட்டால் கேளுங்கள், கேட்கா போனால் போங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. வாராகி அம்மனை வணங்கிவிட்டு அவளின் அருள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முக்கியமான சில வேலைகளை நீங்கள் செய்து வந்தால் போதும். அவளுக்கு பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மேலும் மேலும் வருத்தி கொண்டு எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டியதில்லை. அவள் பெயரை சொல்லி அரளியை தவிர அவள் பெயரை சொல்லி செடி கொடி மரம் என்று வையுங்கள். அதை பாதுகாத்து அதை நல்லபடியாக வளர்த்துங்கள். அதே சமயம் பறவை பச்சைகளுக்கு இருப்பதற்கு இடமளியுங்கள். அதே சமயம் அதுகளுக்கு உணவளித்து வாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அதற்கென்று உணவளித்து வாருங்கள். அதற்கு நீர் வையுங்கள். இப்படி செய்கிற பொழுது வாராகி தேவி பொதுவாக இயற்கைக்கு அதிபதி என்று சொல்லலாம். அதிபதிகளில் அவள் ஒரு தேவதை. அதனால் நீங்கள் இயற்கையை எப்படியெல்லாம் போற்றி வணங்குகிறீர்களோ அதுபோல் அவள் உங்களை எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டுமோ அப்படியெல்லாம் உயர்த்துவாள். நீங்கள் மண்ணை தொட்டு அவளை நினைத்து கும்பிட்டாலும் அவள் உங்களுக்காக எதையும் செய்வாள். பிற உயிர்களை கண்டு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அதற்கு சிறு சிறு உதவிகள் செய்து வாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் அவள் இயற்கையோடு ஒன்றியவள். அவளுக்காக நீங்கள் இது போன்ற சில காரியங்கள் செய்தாலே அவளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிட்டும்.